எப்ப அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சிந்திக்க வேண்டும். பட்டப்படிப்பு படித்தோட எண்ணிக்கை அதிகரிச்சது. 2011 அம்மா முதலமைச்சர் ஆகும் போது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, அதிகமா கல்லூரி திறந்ததன் விளைவு ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற விவசாய குடும்பத்தில் இருக்கின்ற கூலி தொழிலாளியுடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிச்சு இன்னைக்கு 152 பேர் படிக்கிறாங்க. கல்லூரி திறந்ததுனால இன்றைக்கு குறைந்த கட்டணம். தனியார் கல்லூரிக்கு போனா 75,000, அரசு கல்லூரியில் 12,000. இப்படி குறைந்த கட்டணம் இல்ல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். இது 2030 மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சது. அதை 2019-20 அந்த இலக்கை அடைய செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட என்ன திறமையான அரசாங்கம் வேணும்? அதான ஸ்டாலின் சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யலன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு மேடை போடுங்க. அந்த மேடையில நான் வர்றேன். எங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன், உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்ல. செஞ்சா தானே சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அரசாங்கம். மக்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கம். அப்படித்தான் நாங்கள் எண்ணி செயல்பட்டோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட இயக்கம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அம்மா அந்த இயக்கத்தை கட்டி காத்தாங்க. திமுக அப்படி இல்ல, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அதிமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி. அதனாலதான் மக்களுக்காக தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இப்ப கூட 10.5 காட்டிட்டு இருக்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சாச்சு. இந்தியா முழுவதும், தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அப்படி எடுக்கும்போது தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மின் கட்டணம் ஏத்தல, வீட்டு வரி ஏத்தல, கடவரி ஏத்தல, குடிவரி ஏத்தல, குப்பைக்கு வரி போடல. திமுக ஆட்சிக்கு பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்தியாச்சு. கடைக்கு பீக் அவர், கடைக்கு 6 மணிலிருந்து 9 வரைக்கும் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்கல்ல. இன்னைக்கு நகராட்சியில பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடைக்கு 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தி 12% உயர்த்திட்டாங்க. குடிவரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட விலைவாசி முன்னை முட்டுக்கிட்டாலும் உயர்ந்து போச்சு. இன்னைக்கு அரிசி விலை 1 கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபாய் ஏறி போச்சு. கடல் எண்ணெய், பருப்பு 1 கிலோ 60 ரூபாய் ஏறி போச்சு. இதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாங்களா? இதே நான் முதலமைச்சர் இருக்கும் போது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறிக்கிட்ட பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.